எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லையா? ஐயா, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப எங்கள் மீது குற்றம் சுமத்தி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்த ஆள் தான் இந்த ஸ்டாலின். எங்க மேல எந்த தப்பு செய்யாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு பொய்யான ஒரு புகார் மனுவை மேத ஆளுநர் கூட கொடுக்கிற. அப்பெல்லாம் ஆளுநர் உங்களுக்கு நல்லா தெரியுது, நல்ல ஒரு ஆளுநர். எங்க மீது புகார் கொடுக்கும் போது ஆளுநர் நல்லவர். இவர்கள் தப்பு செஞ்சா தட்டி கேட்டா ஆளுநர் மோசமானவர். இதான் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி இது திமுக கட்சி. அது மட்டுமல்ல, ஆளுநர் நாங்களும் புகார் கொடுத்தோம். ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்தோம். அதுல போதைப் பொருள் விற்பனை கோடிக்கணக்கான ரூபாயில போதைப் பொருள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேணும். மதுபான பாட்டிலுக்கு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அது இல்லாத இன்றைக்கு உரிமை இல்லாத இல்லீகல் பார் இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. பலாயிரக்கணக்கான கோடி அந்த இல்லீகல் பார்ல கள்ள மதுவை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல பல்லாயிரக்கணக்கான கோடிய இந்த அரசு சம்பாதிச்சிருக்குது. இதையெல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். இதுவரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல. ஆகவே ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நாங்களும் அதுதான் கேட்கிறோம். நாங்க கொடுத்த புகார் மனுவை ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துறாரு? ஏன் விசாரிக்கல? இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். 2026 வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் ஊழல் இல்ல, எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை. ஊழல் மலிந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுலதான் இந்த நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவரே குறிப்பிட்டார். யாரு? திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோ மூலமாக தெரிவித்த கருத்து. திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரீஸ்வரன், திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 30,000 கோடி 2 நாடுகளில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஆடியோ மூலமா பேசுறாங்க. யாரு? ஒரு நிதி அமைச்சர், படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிதி அமைச்சரே இப்படிப்பட்ட ஆடியோல பேசியிருக்கான்னு சொன்னா அது உண்மை இருக்கும்ல? 2 ஆண்டு காலத்தில் கொள்ளையடிப்பதால கொள்ளையை வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த 30,000 கோடி விசாரிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநர்கிட்ட நான் புகார் முன்வா கொடுத்தேன். இதுவரைக்கும் விசாரிக்கல. இந்த இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் இதை விசாரிக்கப்பட்டிருந்தால், இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்காது. நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கும். இன்றைக்கு விடியா திமுக அரசு அமைஞ்ச பிறகு வரி போடாத பட்ஜெட்டை தாக்கல் சொல்றாங்க. எங்க நீ வரி போடல? இனி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இன்றைக்கு எல்லாமே உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி இது மாநகராட்சி. இந்த வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் வரி கட்ட வேணும். 5,000 ரூபாய் இருந்தா 100% உயர்த்திருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 100% உயர்த்திருக்கிறாங்க. 5,000க்கு 10,000 ரூபாய் வரி கட்ட வேணும். கடைக்கு நீங்க 5,000 ரூபாய் கட்டியிருந்தா 12,500 ரூபாய் கட்ட வேணும். 150% வரி உயர்த்திருக்கிறாங்க. அதோட கரண்ட் பில்லு 52% உயர்ந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 1,000 ரூபாய் நீங்க மாதந்தோறும் கரண்ட் பில் கட்டியிருந்தா இப்போ 3,000 ரூபாய் கரண்ட் பில் கட்ட வேணும். 3,000 ரூபாய் கரண்ட் பில் கட்ட வேணும். அதுபோல கடைக்கு பீக் ஹவர்னு வச்சிருக்கிறாங்க, 6 மணிலிருந்து 9 வரைக்கும். அதுல டபுள் சார்ஜ் கட்ட வேணும். இப்படி மின் கட்டணத்தை மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அதோட விட்டாங்களா? தண்ணி வரி ஏத்திட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க. இவ்வளவுக்கு வரி போட்டுட்டு வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாராம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.